உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்காக ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்க்ளூசிவாக ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படி தான் கேட்கணும். நான் போன மாதமே சொன்னேன், 15ஆம் தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் சிம்மராசிக்காரங்க பாவம், 15ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்கிட்ட மாற்றமும் பாவம்னு சொன்னேன். இந்த 15 தேதி அதுதான் நடக்க போகுது. ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார், வேறு என்ன வேண்டும்? அதுவே சூப்பர். திரும்ப போய் அப்படியே அழகாக அவர் உட்காந்துருக்கிற பொசிஷன் அல்டிமேட்டாக இருக்க போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் சும்மா உட்காந்துருந்தேன், நான் பாவம் போனால் போதுன்னு ரெஸ்ட் எடுத்தா எளியா என்னை பிடுங்குவீங்க, என் வாழை இழுப்பீங்க, எல்லா வேலையுமா பண்ணிட்டு இருந்தீங்க, சிங்கம்னா சிங்கிள் தான் அப்படின்ற மாதிரி அப்படி எந்திரிச்சு நின்று ஒரு பார்வை பார்த்து ஒரு கர்ஜனையை கொடுத்துட்டு திரும்ப ஏன் உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வரைக்கும் யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவமானப்படுத்துனாங்களோ, கேவலப்படுத்துனாங்களோ, நம்ம அப்படி நினச்சிக்கிட்டோமோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கேது தான் இதெல்லாம் உங்களை பண்ண வச்சார். அதனால் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கு. அட நீ வேற, நான் இருக்கேன் என் பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி குரு அப்படி அழகாக இறங்கி சனியை பார்த்து ஒரு பார்வை பார்க்க போகிறார். அதுவும் என்ன பார்வை? பாக்கிய பார்வை, 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வை. வேற லெவல். இந்தான்னு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாரு குரு. அப்புறம் என்ன, இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, 10,000 20,000 30,000 40,000 50,000 கொடுத்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபா கொடுக்க டார்ச்சர் பண்ணுவாரா? 10 கோடி ரூபா கொடுத்தா டார்ச்சர் பண்ணுவாரா? ஐயா சாமி உன்ன மாதிரி உண்டான்னு காலில் விழுந்துட்டு போக மாட்டார். அதே மாதிரி குரு இங்கே உட்காந்து அப்படியே பார்வையை கொடுக்குறாரு, பாக்கிய பார்வையை சனிக்கு. சனியால் டார்ச்சர் பண்ண முடியும் சிம்மத்தை. அதனால் யார் என்ன சொன்னாலும் கவலையப்படாதீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான எதிர்காலம், சீரான எதிர்காலம் அமைய காத்திருக்கிறது. மே மாதத்துலேருந்து வேறு லெவல். ஐ எம் வெயிட் த மூமெண்ட். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் 5 மாதமாக. சிம்மராசிக்காரங்களை இப்படிலாம் பார்க்கவே முடியல. சும்மா நான் ஏற்கனவே சொல்கிறேன், நீங்களாம் இப்படி இருந்தால் எப்படி, நீங்களாம் இப்படி இருந்தால் எப்படின்னு. அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிகரம் ஏறுவதற்கான வாய்ப்புகள், சிம்மாசனத்திற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. உட்காருங்க, நீங்கள் தான் போதும். எப்போ போஸ்டிங் கொடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு தான். நான் இங்கே இருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் வரும் 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 வரும்னு அப்படியே உட்கார வச்சுட்டே இருந்தாங்கன்னா இனிமேல் ப்ரமோஷன் வரும். மே மாதத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ காத்திரு. டிபெண்ட்ஸ் பண்ணக்கூடிய நேட்டராஸ்கோப் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் தாங்க. ஆனால் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பிளானட்டரி பொசிஷனுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. அவ்வளோதான். ராசி பலன் எதுக்கு சொல்ல வர்றது? நான் இல்லை, யாராக இருந்தாலும் எதுக்கு ராசி பலன் சொல்கிறாங்க? நீங்கள் சூப்பர்ன்றதுக்கா? அது உங்களுக்கும் தெரியும், இந்த மேலே இருக்கால மீனாட்சி அவளுக்கும் தெரியும். ஆனால் எந்த நேரத்தில் எதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு, ஒரு கைடன்ஸ்க்கு மட்டும்தாங்க ராசி. கைடன்ஸ் தான் ஆக்சுவலி அஸ்ட்ராலஜர். இந்த தடவை அதுதான் சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு இந்த சோர்ந்து போய் உட்காந்து சோகிதம் வாசிக்காதீங்க. உங்களுக்குலாம் செட்டே ஆகாது. அது எந்திரிச்சு வாங்க. சூரியன் சூப்பராக இருக்கார், செவ்வாய் அதுக்கு மேலே சூப்பராக இருக்கார், போதும் போதும் போதுன்ற மாதிரி உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சனி கையை கட்டிட்டு பேசாமல் இருக்கார். குரு வேற பார்த்துட்டு இருக்காரு. வேறு என்ன வேணும் சிம்மராசிக்காரர்களுக்கு? பெருங்கலைகள் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது இந்த சின்ன சில்லு வண்டி என்ன பண்ணிட போகுது? கேது உங்களை வாங்க. கேது அப்படிலாம் சொல்லக்கூடாதான், அவர் மிகப்பெரிய ஞானக்காரகன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கும் போது, ஆனால் ஒன்று, இந்த முள்ளால் எடுக்கிற கதை இருக்குல்ல, அந்த மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவை கேதுவின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரே வழி தெய்வீக வழிபாடு தான். அவன் காலப்புருஷனோட 5ஆம் வீட்டு அதிபதி வேற சூரியன். அவர் போய் உச்சமாகக்கூடிய இந்த தன்மை, அடுத்து அவர் போய் அமரக்கூடிய இந்த 10ஆம் இடத்து தன்மை, இதெல்லாம் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களை குலதெய்வத்தோடு கனெக்ட் பண்ணி விட்டுரும். ஏற்கனவே இன்ட்யூஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சிம்மத்துக்கு. ஏன்னா எப்போ வரும் இது? ஒரு மாதிரியான ஞானத்தை கேது உள்ளுக்குள்ளேருந்து கொடுக்க 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 அப்படியே உங்களை அறியாமல் ஒரு அமைதி ஆறீங்களா? அந்த அமைதியில் தான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த ஞானம் வரும். இப்போ சிம்மத்துக்கு அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக மாற போகிறீங்க. நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு பயங்கரமான ஆன்மீக அலை வீச போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஆன்மீக அனுபவம் கிடைக்க போகுது. யாருக்கெல்லாம் சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கானோ, இல்லை யாருக்கெல்லாம் மேஷத்தில் சுக்கிரன் இருக்கானோ, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசி சிம்ம ராசியாக இருக்காங்களோ உங்களை தவிர, அவர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சுக்கிரன் எல்லாம் பெண் தெய்வம் தாங்க. உங்கள் வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்து உங்களை இயக்க போகிறா. அம்பிகையோட பிடியில் அப்படி அழகாக உட்காந்துருக்கீங்க சிம்மராசிக்காரங்க. கவலையே படாதீங்க. சொல்லும்போது எனக்கு அப்படியே இங்கே இருக்குது.
நிறைய சிம்ம ராசிக்காரங்க இந்த தடவை முடிஞ்சால் குலதெய்வ கோயிலுக்கு போய் டியூப் லைட்டு போட்டு வாங்க, வாய்ப்பு இருந்ததுன்னா. இல்லை அங்கே லைட்டு போடுறதுக்கு ஏதாவது ஒரு செலவை மேற்கொள்ளுங்கள். இப்போ இங்கே ஃபாரினில் இருக்கீங்க, அங்கே இருக்கீங்க, முடியலையா, ஃபோன் பண்ணி உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் ஏதாவது ஒரு லைட்டு போடுறதுக்கு என்ன காசு ஆகுமோ அதை அனுப்பிச்சி விட்டு போட சொல்லி கண்ணால் பார்த்துட்டு அதை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியம், அந்த லைட்டே தெரியாத அளவுக்கு பேரெல்லாம் எழுதி பச்சை குத்தாதீங்க. போடுறது கடவுளுக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா இந்த தடவை விளக்கு ஏற்ற 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 ஏன்னா இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டம். அதை சேரக்கூடிய தன்மை வந்து செவ்வாயோட கனெக்ட் ஆகுங்க. வேலையில் இருந்த பிரச்சனை சரியாக போகும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய கதவுக்கும் சின்ன சாவி தாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன், சின்ன பரிகாரம், மோர் தென் எனஃப். இதை மட்டும் இந்த தடவை சிம்மராசிக்காரங்க பண்ணுங்கள், ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க. நிறைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த தடவை சிம்மத்துக்கு. அங்காள பரமேஸ்வரியோட அனுக்கிரகம் அல்டிமேட்டாக இருக்குது. காளி வந்து நிற்கிறா சிம்மத்துக்கு, சூப்பராக இருக்க போகுது. அந்த அமைப்பு தான் இந்த தடவை வந்து சிம்மத்தை ஆக்குபை பண்ண போகுது, ஆட்கொள்ள போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. ஏன்னா கேது சாரம் வாங்கியிருக்காரு. அதுவும் மகம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துக்குள் அடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வந்து ரொம்ப இன்னும் அடுத்தா நிறையா போகும். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. சிம்ம ராசிக்காரர்கள் தடைகளை தவிடுபொடியாக்க ஒரே ஒரு வழிபாடு, கோவில் வழிபாடு மட்டும்தான், ஆன்மீக வழிபாடு மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. மேக்ஸிமம் நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த வேல் பூஜை பண்ணுவீங்க, வீட்டில் வேல் வரும், முருகன் வரும், முருகன் வழிபாடை பிடிச்சிக்கோங்க. முருகனை பிடிச்சிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. செவ்வாய் அவன் தான் முருகன், அந்த வீட்டில் போய் தான் நீங்கள் உச்சமடைகிறீங்க. முருகனை பிடிக்கிறதும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அவரை நமஸ்காரம் பண்ணுறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே தீர்வு. இதுக்காண்டி எங்கெல்லாம் போக வேணாம், அட்லீஸ்ட் எடுத்து பார்த்தாலே போதும். நிறையா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை திருச்செந்தூரோடு பழனியோடு கனெக்ட் ஆகும். இந்த மாதம் கண்டிப்பாக அதற்கு போயிட்டு வருவீங்க. இல்லை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் பஞ்சாமிர்தம் கிடைக்குங்க சிம்மராசிக்காரர்களுக்கு, எழுதி வச்சுக்கோங்க. நிறையா சிம்மராசிக்காரர் கையில் இந்த தடவை பஞ்சாமிர்தம் வந்து சேரும். இல்லை பஞ்சாமிர்தம், இந்த கந்த விளாசு, இந்த கந்தன், இந்த கடம்பன், இந்த பேரோடலாம் கனெக்ட் ஆகும். நீங்கள் போகும்போது ரோட்டில் போகும்போது உங்களுக்கு வேல் தெரியும். இதெல்லாம் நடக்கும் சிம்மத்துக்கு. அனுக்கிரகம் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் 12ஆம் இடத்துல வந்து குரு காலபுருஷனுக்கே 12ஆம் வீட்டு அதிபதி, ரொம்ப சூட்சமாக எடுத்தோன்னா அவர் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல அமையற போகுது அப்படின்றது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க சிம்ம ராசிக்காரங்க. நிறைய வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு ட்ராவல் பண்ணுவீங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வு தான் 12, அது நடக்கும். கோவில் கும்பாபிஷேகம் 12ஆம் இடம், கோவில் திருப்பணிகள் இதெல்லாம் 12ஆம் இடம், அதெல்லாம் சிம்மராசிக்காரங்க கலந்துப்பீங்க. இதெல்லாம் சிம்மராசிக்கு ஒரு நல்ல நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும். 12ஆம் இடம்தான் தெய்வத்தை உணர்தல். நீங்கள் உணர்வீங்க இந்த தடவை. யாரெல்லாம் நான் அது இதுன்னு பேசுகிறேன், எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை கடவுள்னா யாரு, விதினா என்ன, எல்லாத்தையும் அவன் புரிய வைப்பான். என்ன வேணால் பேசலாங்க, நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம வெறும் இயக்க கருவிதான், இயங்கியல் வேறு இடத்துல இருக்குது. இந்த தெளிவு சிம்மத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக வரும். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்றதெல்லாம் வெற்றி தான். என்ன கொஞ்சம் 15ஆம் தேதி வரைக்கும் வேலைப்பளு அதிகரிக்கும், கோவப்படுவீங்க, முடிக்க முடியாத விஷயத்த முடிக்கணும்னு அடம் பிடிப்பீங்க. 10 நாளில் முடிக்கிற விஷயத்த ஒரே நாளில் முடிக்கணும்னு சொல்லுவீங்க. அது வந்து உங்களுக்கு ஓகே, மற்றவர்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பழுவாக இருக்கும். கோவம் ஒரு உங்களை மேலே சாபம் கூட கொடுப்பாங்க, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் உங்களை திட்டுவாங்க. இதெல்லாம் சிம்மத்துக்கு அலுவலகத்தில் நடக்கும். வீட்டில் வந்தாலும் அதே மாதிரி எதிர்பார்ப்பீங்க. வீட்லேயும் ஆஃபீஸராகவே இருந்தால் எப்படி சிம்மம் கொஞ்சம் விட்டு கொடுத்து, அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வீட்லேயுமே டானாகவே இருக்கிறது சிம்மம் தான். ஆனால் இப்போ அப்படியே கொஞ்சம் இப்போ தான் ஓகே, இந்த மாதத்துலேருந்து அப்படியே நாங்களாம் தெளிஞ்சிக்கலாம், அப்பாடி பரவாயில்லப்பா, மாறலை, அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி திரும்ப கொஞ்சம் கம்பேக் கொடுக்க போகிறீங்க. கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கோங்க, பேச்சில் நிதானமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீட்டுக்கு சனியோட பார்வை. அப்புறம் நீங்கள் பேசுகிறீங்களோ வக்கீல் பேசுவார், புரிஞ்சிச்சில்ல? நான் இன்டெரக்டாக சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்க யார் பண்ணுறாங்களோ அவங்கள பேசாதீங்க. அதிகாரம் என்பது பேச்சில் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா உங்கள் தப்பில் சனி பண்ண வைப்பார். வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்களிடம், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களிடம் தயவு செஞ்சு சிம்மராசிக்காரங்க அதிகார தோரணையை இந்த தடவை காட்டினீங்கன்னா அதன் மூலமாக அல்லல் படுவீர்கள், தெரிஞ்சுக்கோங்க. சனி அப்படின்னாலே வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா இதெல்லாம் காட்டுறது தான் வந்து உட்காந்துருக்காரு. நிறைய சிம்மராசிக்காரங்க கடைநிலை ஊழியருக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். வெளியில் போய் துப்புரவு தொழிலாளர்களுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு, டே டு டே மக்களுக்காக இயங்கக்கூடிய ஆட்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி தானம் கொடுங்க. இந்த தடவை சிம்மராசிக்காரங்க பணப்பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமான சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சிகரம் ஏறுவதற்கான வாய்ப்பு சிறப்பாக காத்திருக்கிறது. எதை பற்றியுமே கவலைப்படவே வேண்டாம். ஜெயிக்க போகிறீங்க, ஜெயிச்சுட்டு தான் மற்ற வேலை பார்க்க போகிறீங்க. ஓகே, சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கலை, எனக்கு வந்து குடும்பம் அமையலை, ஒரே ஒரு விஷயம், இந்த 7ஆம் பார்வையாக சனி பார்க்கக்கூடியது உங்களுடைய 2ஆம் இடத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சூச்சகமாக சொல்கிறேன். வரனா வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே,
இல்லை எனக்கு பொண்ணு அப்படி இருக்கணும், எனக்கு பையன் அப்படி இருக்கணும், நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் 4 வருஷம் ஆகும். அதனால் இப்போயே வர்ற பொண்ணை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும், அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் வரும். நம்ம ஊரில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பானை பிடிச்சவ பாக்கியவான். அழகை வைத்து எதுவுமே இல்லை. கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. சிம்மம் குடும்பம்ன்ற இடத்துல எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த தடவை திருமணம் ஆகாத சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. சிம்மராசிக்கார குழந்தைங்களுக்கு புதுசாக மண்டையில் லைட் அடிக்கும். திடீர்னு தாமஸ் ஆல்வா எடிசனாக மாறிடுங்க. புதுசாக கண்டுபிடிக்குங்க. வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த தடவை சிம்மத்துக்கு. நிறைய தடவை சிம்மராசி பிள்ளைங்க பாருங்கள், அதை கண்டுபிடிச்சேன், இதை கண்டுபிடிச்சேன், பேப்பரில் கிராஃப்ட் ஒர்க் பண்ணேன், அதை கட் பண்ணேன், இதை கட் பண்ணேன். ஏன்னா புதன் வந்து உட்காந்துருக்காரு. கண்டிப்பாக பேப்பரை கட் பண்ணும். புதுசாக இனோவேஷனாக ஏதாவது ஒன்று பண்ணும். சிம்மராசிக்கார குழந்தைங்க விட்டுருங்க அவங்க இதில். அதை பார்த்து வியந்துக்கிட்டே இருங்க. எப்பவுமே சிம்மம் வியக்க வைத்து கொண்டே இருக்கும் இல்லையா? அதனால தான் சிம்மமாக இருக்குது. பிள்ளைங்க சூப்பராக இருப்பாங்க. கொஞ்சம் கீழே மேலே அடிபடாமல், காலில் அடிபடாமல், தலையில் அடிச்சுக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த தடவை அது ரெண்டும் நடக்கும். பிள்ளைங்களுக்கு கால் அடிபடும், தலையில் அடிபடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த திருமணம் அப்படின்ற இடத்துல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. வர்ற வரனை பார்த்து திருமணம் செய்து கொண்டால் திருமணம் நடக்கும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அஷ்டமச்சனில் திருமணமான சில இந்த குடுப்பனையில் மட்டும்தான் நடக்குது. இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, எகெயின் அப்படியே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த அமைப்பு இல்லாமல் அந்யோன்யம் அதிகரிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து 20 வயது 30 இல்லை 40 வயது தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் துணையாரோட கைப்பிடிச்சி போயிட்டு வருவீங்க, ஒரு ரவுண்ட் நடந்துட்டு வருவீங்க. ரொம்ப ப்ரெஷர்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இந்த மாதம் கொஞ்சம் ஃபீல் ஆகும். எப்போது ஆஃப்டர் 15 தேதிக்கு மேலே சூரியன் அப்படியே டிரான்சிட் ஆட்டி சுக்கிரன் வீட்டில் வந்து, சுக்கிரன்னாலே சொல்ல வேணாம், நம்பாள் சுகபோக வாசி. அவன் வீட்டில் வந்து உட்காரும்போது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆவீங்க. அந்த உஷ்ணம்லாம் தணிஞ்சு அப்படியே கொஞ்சம் குறையும் சிம்மத்தோடைய எனர்ஜி. ஏன்னா இப்போ அப்படியே தகச்சிக்கிட்டே இருக்கீங்க. உச்சமாகி உட்காந்துருக்கு மேஷ வீட்டில். மேஷனாலே சொல்ல வேண்டாம். அந்த வீட்டில் இருக்கும்போது கோவம், ஆத்திரம், வெறி, முடிக்கணும் இது மட்டுமே மைண்டில் இருக்கும். தயவு செஞ்சு சாப்பாடை டயத்துக்கு சாப்பிடுங்க. டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவர்களுக்காக நீங்கள் உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. 6 மாதம் சிம்மத்துக்கு சொல்கிறேன். உடல்நிலையில் கவனம் தேவை. 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய சிம்மராசிக்காரங்க உணவில் கவனம் தேவை, உடல்நிலையில் கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளத்தில் மாட்டுப்பீங்க. வயிற்றில் எக்ஸ்பெஷலி இந்த இடத்துல கொஞ்சம் சாப்பாடை டைல்யூட் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி எண்ணெய் பிரகாரம் நிறைய எடுத்துக்க வேணாம். சில பேருக்கு கொலஸ்ட்ரால் எட்டி பார்க்கும், சில பேருக்கு பிபி அதிகமாகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பரம்பரை நோய்ன்ற மாதிரி சில பேருக்கு இந்த நேரத்தில் நான் சனியுடைய ஆளுமையை பொறுத்து சொல்கிறேன், சுகர் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அது டென்ஷன் சுகர்னு சொல்லுவாங்க. நீங்கள் மெடிக்கலில் போய் பார்த்தீங்கன்னா டென்ஷன் சுகர் இருக்கும். அதனால் நான் திரும்ப சொல்கிறேன், அடுத்தவங்களுக்காக டென்ஷன் ஆகி உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. கொஞ்சம் அமைதியாக காமாக இருங்க. அமைதியாக காமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு மட்டும்தான். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். யாருக்கு? 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கவங்களுக்கு. ஓகே, இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், மனை வாங்குதல்ன்ற விஷயம்லாம் நடக்கும். உங்களுடைய உடன்பிறப்புகளோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவங்க, உடன் இருப்பவர்களுடைய பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது தேவையில்லாத உங்கள் மேலே ஒரு அவப்பெயரை கொடுக்காது. செலவு வருது, வரவு வருது, அதெல்லாம் பற்றி சிம்மம் கவலையே பட மாட்டேங்க. இந்த தடவை பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மன ரீதியாக இருந்த குழப்பம் எல்லாம் மாறும். கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்க போது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களை. எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேச வேண்டாம். அது தேவையில்லாத உங்களுடைய பெயரை கெடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி விட்டுரும். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா சிம்மராசிக்காரர்களுக்கு சிகரம் ஏறக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் தான் காமாட்சி அம்மன் வழிபாடு பண்ணலான்ட்டேன். ஆனால் அதை தாண்டி முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகனை கும்பிட்டு போங்க, அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதை தாண்டி திருச்செந்தூர் முருகனோட கனெக்டாக இருந்து திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுட்டு போகிறதே சிம்மராசிக்காரர்களுக்கு சரியான அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? சிம்மராசிக்காரர்கள் நிறைய முயல் பார்ப்பீங்க. முயலா? இத்தனை மாதம் எங்களுக்கு சொல்லவே இல்லை. எஸ், நிறைய முயல் பார்ப்பீங்க. ஒரு இடத்துல உட்காராமல் ஓடக்கூடிய அந்த முயலை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். முயலுடைய அமைப்பு இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான பண வரவை கொண்டு வந்து கொடுக்க போயிருக்கு. பணம் அப்படின்ற இடத்துல இருந்த பிரச்சனை சரியாக போகுது. என்ன தான் ஃபீஸ் கட்டுற மாதமாக இருந்தாலும், என்ன தான் ஃபீஸ் கட்டி கடன் வாங்குகிற மாதமாக இருந்தாலுமே இந்த மாதம் கொஞ்சம் பண ரீதியான பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுவீங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைப்பீங்க.
உங்களுக்கான ஆளுமை அதிகரிக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த முயல் பார்த்தல் என்பது இருக்கும். முயலை பார்ப்பீங்க, இல்லை முயலை வளர்ப்பீங்க, முயலை தொட்டு பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு ரேபிட்ன்ற வார்த்தையோட கனெக்ட் ஆகும். உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, உங்கள் குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த முயல் மாதிரி பொம்மையை வாங்கிட்டு வைப்பாங்க, அதை நீங்கள் உங்கள் கண்ணில் படும். இல்லை முயலுக்கு பெயிண்ட் அடிப்பீங்க, எல்லா வேலையும் நடக்கும். முயலோடு கனெக்ட் ஆகக்கூடியது இந்த தடவை சிம்மத்துக்கு முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகக்கூடிய காரணியாக மலரப்போகிறேன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் அமரப்போது. மே மாதம் சிம்மம் சிகரம் ஏறக்கூடிய மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.